Today, let's see note making for business correspondence for CA foundation course. What do you mean by note making? Note making என்ன? இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு புக்கை கொடுக்குறோம். புக்கை படிச்சுட்டு நீங்க அதை என்ன பண்ணீங்க? எசன்ஸ், அதனுடைய எசன்ஸ் என்ன, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன, நோட்ஸ் எடுக்கிறோம் இல்லையா? அதான் ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்றீங்க, அல்ல ஒரு ஈவெண்ட்டுக்கு போறீங்க. அந்த மீட்டிங்ல என்ன நடந்தது? மீட்டிங் பார்த்தீங்கன்னா காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நடந்திருக்கும். அதனுடைய சாராம்சம் என்ன, அந்த ஹிண்ட்ஸ் எடுக்கிறது. அப்ப ஒரு புக் ஆகட்டும், இல்லை ஈவெண்ட் ஆகட்டும், மீட்டிங் ஆகட்டும், நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இட் இஸ் எ பிராக்டிஸ் ஆஃப் ரெக்கார்டிங் இன்ஃபர்மேஷன். என்ன இன்ஃபர்மேஷன் வர்றாங்க, என்ன ப்ரீச் பண்றாங்க, என்ன இன்ஃபர்மேஷன் சொல்ல வர்றாங்க அப்படிங்கறத, அந்த சாராம்சத்தை நாம எடுக்கிறோம். எனி அதர் சோர்சஸ், என்ன சோர்சஸ்? புக்ல இருந்து எடுக்கலாம், ஈவெண்ட்ல இருந்து எடுக்கலாம், மீட்டிங்ல இருந்து எடுக்கலாம். அப்ப என்ன பண்ணணும் தெரியுதா? இப்ப கிளாஸ் நடந்தது, இல்ல வேற ஏதாவது ஒரு மீட்டிங் இருக்கு, இல்ல ஒரு சினிமாவே பாக்குறீங்க. அப்ப அதனுடைய மூலக்கதை என்ன, எசன்ஸ் என்ன அப்படின்னு எடுக்கிறது தான் நோட் மேக்கிங் அப்படிங்கிறது ஜெனரலா சொல்றது. அப்ப என்ன பண்ணும்? இட் அலோஸ் டு ஸ்கிம் அண்ட் ஸ்கேன் த்ரூ அவைலபிள் ரிசோர்சஸ். என்ன ரிசோர்சஸ் இருக்கோ அதில் நம்ம என்ன பண்ணணும்? ஸ்கிம் அண்ட் ஸ்கேன், ரொம்ப வேகமா அந்த இன்ஃபர்மேஷன் ரிசோர்சஸை ஸ்கேன் பண்ணி என்ன அதை டிசையர் நாலேஜில் நம்ம புட்போர்ட் பண்ணோம். அதாவது அவங்களுக்கு வந்து புரியுற மாதிரி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். அது எப்படி பண்ணோம், அதை நம்ம எக்ஸாம், அதாவது சொல்யூஷன் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும் எப்படி எப்படி போடணும் அப்படின்னு. அதுக்கு ஒன்று ஃபார்மேட் இருக்கு. பட் அதுக்கு முன்ன ஒரு பேராகிராஃப் கொடுக்குறாங்க, ஒரு எஸ்ஏ மாதிரி கொடுக்குறாங்க, இல்லை ஒரு புக் ஆகட்டும், இல்லை ஒரு ஈவெண்ட் ஆகட்டும், வேற எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும், அதை நீங்க படிச்சு என்ன ஸ்ட்ராட்டஜி நீங்க யூஸ் பண்ணி எஃபெக்டிவ் நோட் மேக்கிங் பண்ண முடியும். ஒரு நோட் மேக்கிங் வந்து எஃபெக்டிவா இருக்கணும்னா என்னென்ன பண்ணணும்? ஒரு பேசேஜ் கொடுக்குறாங்க, அந்த பேசேஜ் நீங்க என்ன பண்ணணும்? தரவா படிக்கணும். அட்லீஸ்ட் 2 தடவையாவது படிக்கணும். ரீட் த டெக்ஸ்ட் ட்வைஸ், 2 தடவை படிக்கணும். முதல்ல படிக்கும்போது பாதி புரிஞ்சிருக்கும், இன்னொரு தடவை படிக்கும்போது ஓரளவுக்கு கிளியரா புரியும். அப்ப ரீட் த டெக்ஸ்ட் ட்வைஸ், இதுதான் ஸ்ட்ராட்டஜி. ரெண்டாவது, ஃபார்மிங் டு ஃப்ரேம் எ ஹெட்டிங். அதுக்கு என்ன தலைப்பு வைக்கலாம்? ஒரு அர்த்தம் புரிஞ்சிருச்சு. இப்ப என்ன வேலையில்லா திண்டாட்டம்னா வேலையில்லா திண்டாட்டம், இல்ல வேற இன்ஃப்ளேஷன், விலைவாசி ஏற்றம் அப்படின்னா இன்ஃப்ளேஷன். அப்ப நேஷனல் இன்கம் பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்கம். அப்ப நீங்க அந்த சப்ஜெக்டை படிக்கும்போது என்ன சொல்ல வர்றாங்க ஆச்சா, அதை நீங்க பார்க்கலாம். அப்ப ஹெட்டிங்கை ஃப்ரேம் பண்ணணும். அதனுடைய ஹெட்டிங் ஃபார்ம் பண்ணோம்னா அதுல சப்ஹெட்டிங்ஸ் இருக்கும், 2-3 சப்ஹெட்டிங்ஸ் இருக்கும். அதை நீங்க பேராகிராஃப் படிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சப்ஹெட்டிங்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க ஃப்ரேம் பண்ணணும். அப்ப முதல் 3 பாயிண்ட் என்ன? டெக்ஸ்ட் 2 தடவை படிங்க, இன்னும் சொல்ல போனா 3 தடவை 4 தடவை கூட படிங்க டைம் இருந்ததுன்னா. அதுக்கு தான் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். வீட்லயே வேக வேகமா படிச்சு பிராக்டிஸ் பண்ணணும். 2 தடவை படிச்சீங்கன்னா போதும். அப்புறம் ஹெட்டிங்கை ஃப்ரேம் பண்ணணும், அதுக்கப்புறம் சப்ஹெட்டிங்கை ஃப்ரேம் பண்ணணும். அது கீழே இருக்கு சப்ஹெட்டிங். அப்புறம் சில இதெல்லாம் அதுலயே ஒரு 2 பக்கத்து சொல்லியிருப்பான், நிறைய தேவையில்லாத இருக்கும், லெஸ் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதெல்லாம் இக்னோர் பண்ணுங்க. என்ன பண்ணோம்? இக்னோர் இன்ஃபர்மேஷன் which are less important. தேவையில்லாத இன்ஃபர்மேஷன், என்ன சொல்ல வர்றாங்க அந்த மெயின் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நமக்கு தேவை. அப்ப அதை வந்து இக்னோர் பண்ணுங்க. நெக்ஸ்ட், ரைட் த பாயிண்ட்ஸ் இன் லாஜிக்கல் சீக்வன்சஸ். அந்த சீக்வன்சஸ் அந்த ஆர்டர் ஃபார்மேட் இப்ப நம்ம கொடுக்க போறோம். அந்த அது பிரகாரம் நீங்க என்ன பண்ணணும்? பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க செட் பண்ணணும். எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா, ஹெட்டிங் எப்படி, சப்ஹெட்டிங் எப்படி, சப் பாயிண்ட்ஸ் எப்படி, அதை எப்படிங்கிறத அந்த ஃபார்மேட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அது பிரகாரம் அப்ப லாஜிக்கல் சீக்வன்ஸ்ல நீங்க ரைட் த பாயிண்ட்ஸ் இன் லாஜிக்கல் சீக்வன்சஸ். இன்ஃபர்மேஷன் should be complete. இன்ஃபர்மேஷன் சில நேரங்களில் ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுவோம், இடியம் யூஸ் பண்ணுவோம், அல்லது அப்ரிவேஷன் யூஸ் பண்ணுவோம். ஆச்சா, அப்படி இருந்தால் கூட நீ சொல்ல வந்த இன்ஃபர்மேஷன் வந்து என்ன இருக்கணுமா? இட் should be complete. கரெக்டா புரிய வைக்கணும். நீங்க அரைகுறையா பண்ணி கூடாது. அப்ப நீங்க சொல்ல வந்த இன்ஃபர்மேஷன் வந்து கம்ப்ளீட்டா இருக்கணும். அடுத்தது, இன்டெண்ட், சூட்டபிளி ஸ்பேஸ் and number of subheadings and subpoints. இதுதான் வந்து இந்த ஃபார்மேட்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஹெட்டிங் இருக்கும், அதுக்கப்புறம் சப் ஹெட்டிங் இருக்கும், அப்புறம் சப் பாயிண்ட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் என்னன்னா ஸ்பேஸ் அதுக்கு விட்டுட்டு அப்புறம் நம்பர் ஆஃப் சப் ஹெட்டிங் சப் பாயிண்ட்ஸ். இந்த ஃபார்மேட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அடுத்துக்கலாம் இப்ப நெக்ஸ்ட். அண்ட் தென் ஆம்பிகுவிட்டி, அதாவது அவனுக்கு கன்ஃபியூஸ் பண்ற லெவல்ல எதையுமே கிளியரா இருக்கணும், எல்லாமே கரெக்டா புரியுற மாதிரி இருக்கணும். நீங்க வந்து லீவ் நோ ஸ்பேஸ் ஃபார் ஆம்பிகுவிட்டி. அவனை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது, குழப்பக்கூடாது. அதை நீங்க பாத்துக்கணும். அவாய்ட் யுவர் ஓன் இன்டர்பிரேஷன். சில பேர் என்ன பண்ணுவோம், பேராகிராஃப்ல இருக்கிறத படிச்சுட்டு சொந்த கதையை விடுவான். அந்த சொந்த கதையை விடக்கூடாது, அவாய்ட் பண்ணணும். உங்க ஓன் இன்டர்பிரேஷன் விடக்கூடாது. புக்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அது மட்டும்தான், டெக்ஸ்ட்ல என்ன நீங்க படிச்சீங்களோ அதுக்குள்ள இருக்கிற பாயிண்ட்ஸ் தான் நீங்க சொல்லுமே தவிர உங்களுக்கு சொந்த கருத்து சொல்லக்கூடாது. டெக்ஸ்ட்ல தப்பான இருக்க கருத்தா இருந்தா கூட அது என்ன சொல்லியிருக்காங்களோ அதை தான் நீங்க வந்து நீங்க பண்ணணும். புரியுதா? நோட் மேக்கிங்ல. அடுத்து, do not change author's meaning. அதான் சொல்றான்.
இப்போ நீங்க உங்க சொந்த கருத்தை சொன்னீங்கன்னா ஆத்தர்ஸ் மீனிங் என்ன, அவர் என்ன சொல்ல வந்தாரோ அது மறந்து போயிடும், வேற மாதிரி போயிடும். அதனால அதை பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் லெங்க்தியா இருக்குதுன்னா நீ அப்ரிவேட் பண்ணீங்க, புரியுதா? அப்ரிவேஷனா தெரியும் இல்லையா? ஆமா, அந்த அப்ரிவேஷன் எப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்ப அப்ரிவேட் லெங்க்தி வேர்ட்ஸ், அதெல்லாம் அப்ரிவேட் பண்ணீங்க. இதுதான் ஸ்ட்ராட்டஜி ஃபார் எஃபெக்டிவ் நோட் மேக்கிங். In note making there are two types. One is linear note making and then non-linear note making. Linear அப்படிங்கிறது எப்படின்னா சிம்பிளஸ்டா இருக்கும். எப்படி சிம்பிளஸ்டா இருக்கும் அப்படின்னா அந்த ஃபார்மட் கொடுத்துருக்காங்க, எப்படி எப்படி பண்ணணும் அதுக்கு உண்டான டிப்ஸை கொடுத்துருக்காங்க. அந்த டிப்ஸ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பேசேஜ் கொடுத்துருக்காங்களோ, நம்ம முதல்ல சொன்னதுடைய சாராம்சம் தான் இது. அதை 2 தடவை படிங்கன்னு சொன்னா இல்லையா, read the passage twice. படிச்சுட்டு அதுல 2 தடவை, முதல்ல படிக்கும் போது புரியுறது வேற, ரெண்டாவது எப்பயுமே முதல்ல படிக்கும் போது 40% 50% தான் புரிஞ்சிருக்கும். செகண்ட் டைம் படிக்கும் போது 60-70, தேர்ட் டைம் படிக்கும் போது 100 டைம்ஸா கூட புரியும். அப்ப நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் முதல் தடவை படிச்சுட்டு ஐடென்டிஃபை த மெயின் ஐடியா, என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெயின் ஐடியா எழுதுங்க. ரெண்டாவது தடவை படிக்கும் போது என்ன பண்ணணும், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னங்கிறத குறிச்சு வச்சுங்க. அதுல முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன, அந்த பேசேஜ் படிக்கும் போது தான் அந்த பேசேஜ்ல என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தெரியும். அப்ப ரீட் ட்வைஸ் ஃபர்ஸ்ட், நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். 2 தடவை படிக்கணும், மினிமம் 2 தடவை படிக்கணும். டைம் இருந்தா நீங்க 3 தடவை கூட படிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கண்டென்ட் என்ன சொல்லுது, அதை எப்படி நம்ம டிவைட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். கண்டென்ட்னா அது எதை பத்தி சொல்லுது, நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்லுதா, இல்ல பாப்புலேஷனை பத்தி சொல்லுதா, இல்ல என்ன சொல்றது வேற ஏதாவது எஜுகேஷனை பத்தி எதை பத்தி சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த கண்டென்ட்டை வந்து 3 விதமா பிரிக்கணும். ஒன்னு தீம், அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, டைம் எந்த காலத்துல சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அதை 3ஆ பிரிச்சுக்கணும். பிளானிங், இது பேரு பிளானிங்னு பேரு. அதுக்கப்புறம் நீ எழுதும் போது எப்படி பண்ணனா, அதுல மெயின் என்ன சொல்ல வந்தாங்க, ஹெட்டிங் என்ன, சப்ஹெட்டிங் என்ன, அதை நீங்க பார்க்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் சப்ஹெட்டிங்ஸ் 2-3 சப்ஹெட்டிங்ஸ் இருக்கும். அது புக்கை படிக்கும் போது இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், ஒரு சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். சப்ஹெட்டிங் என்ன, அந்த சப்ஹெட்டிங்ல 3 to 4 லைன் என்னன்னு நீங்க இதை எழுதுங்க. அதுக்கு ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணலாம், அப்ரிவேஷன் எழுதி பண்ணலாம், அக்ரோனிம்ஸ் அது இருக்கலாம். அக்ரோனிம்ஸ்லாம் என்னங்கிறது நான் சொல்றேன். சில இதெல்லாம் தெரியும் இல்லையா உங்களுக்கு, ப்ரீபோசிஷன், அந்த இது அப்ரிவேஷன் என்னன்னு தெரியும் இல்லையா? அப்ரிவேஷன்னா சும்மா அது என்ன சொல்றது, ஒரு பெரிய வேர்டு இருக்கும், அந்த வேர்டை சுருக்கி எழுதுறது, புரியுதா? அந்த மாதிரி வருது அப்ரிவேஷன். அப்ப யூஸ் ஃப்ரேஸ், இக்னோர் அன்இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், தேவையில்லாத பாயிண்ட்ஸ்லாம் இக்னோர் பண்ணிடுங்க. அப்புறம் இன்டென்ட் கரெக்டா ஸ்பேஸ் விடுங்க. அதுக்கப்புறம் சப்ஹெட்டிங் வந்து எத்தனை சப்ஹெட்டிங் இருக்கு, 1 2 3, அதுக்கு நம்பர் போடுங்க. நம்பர் ஆஃப் சப்ஹெட்டிங்ஸ் என்ன அப்படிங்கறத நீங்க நம்பர் போடுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்னென்னலாம் நீங்க அப்ரிவேஷன்ல எழுதிருக்கீங்களோ அதை ஒரு லிஸ்ட் கொடுக்கணும். கடைசி பாயிண்ட் அப்ரிவேஷன் போட்டு என்னென்ன அப்ரிவேஷன், லெங்க்தி வேர்ட் இருக்கும் அதுக்கு உண்டான அப்ரிவேட், அதெல்லாம் அப்ரிவேஷன் கொடுக்கறது. அடுத்தது யூஸ் காமன் சிம்பிள்ஸ் அண்ட் அக்ரோனிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காமன் சிம்பிள் ஏதாவது இருந்தா யூஸ் பண்ணலாம். இது அதிகமா உங்களுக்கு தேவைப்படாது. இது வந்து நீங்க என்ன பண்ணணும்னா இதனுடைய டிப்ஸ், இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் படிக்கணும், ரெண்டாவது பிளான் பண்ணணும், அப்புறம் எழுதணும். எழுதும் போது ஹெட்டிங் சப்ஹெட்டிங் இதெல்லாம் பார்த்து போட்டு எழுதணும். அதுக்கப்புறம் கீழே அப்ரிவேஷன் கொடுக்கணும். சில நேரங்கள் என்ன பண்ணுவான், அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்துட்டு சம்மரியா பண்ணுவாங்க சில இது. அப்ப அந்த சம்மரியை வந்து நீங்க ஒரு 5 லைன் 4 லைன்ல அதை சுருக்கமா உங்க வேர்டுல எழுதிடலாம். அதுல இருக்கிற வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுங்கிறது இல்லை, மீனிங் மட்டும் எழுதிடணும். இது வந்து லீனியர். நான் லீனியர் அப்படின்னா விஷுவல் ரெப்ரசன்டேஷன். விஷுவல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா இப்போ நீங்க என்ன பண்ணலாம், அது வந்து கிளகிளையா போட்டு மரமா போட்டு ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டு நீங்க பண்ணலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னா, ஹெல்த் வேணும் அப்படின்னா, ஹெல்த் என்ன பண்ணணும், நல்லா ஃபுட் வேணும் சாப்பிடணும், அது ஒன்று. எக்ஸசைஸ் பண்ணணும், நல்லா இருக்கணும், சரி, நல்லா தூங்கணும். அப்போ 4 சார்ட் போட்டு ஒவ்வொன்று அது ஹெட்டிங் மாதிரி, அதுக்கு மேலே ஒரு வளைவா கோடுகள்லாம் போட்டு அது புக்கில் இருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதை போட்டு பண்ணலாம். பட் அதை விட இந்த ஹைரார்கி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இது வந்து என்ன பேருன்னா, இதுக்கு பேரு ட்ரீ டயக்ராம். இதை மெயின் உங்களுக்கு ட்ரீ டயக்ராம் அப்படின்னா பிசினஸ் ஆர்கனைசேஷன்லாம் உங்களுக்கு வந்திருக்கும். அதாவது மேனேஜ்மெண்ட்டினுடைய டயக்ராம் படிச்சிருக்கீங்களா, +1லயே படிச்சிருப்பீங்க நீங்க. அப்ப என்ன பண்ண, டாப் மேனேஜ்மெண்ட், மிடில் மேனேஜ்மெண்ட், லோயர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா? ஒரு பேங்க் அப்படின்னா அப்ப டாப் மேனேஜர் யார் இருப்பா, ஃபர்ஸ்ட் எடுத்தோட யார் இருப்பா, பிரசிடென்ட் இருப்பார். அவருக்கு கீழே என்ன பண்ணுவார், சிஇஓ இருப்பார். பிரசிடென்ட் கீழே யார் இருப்பார், சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர். அதுக்கு கீழே யார் இருப்பா, சீஃப் ஃபைனான்சியல் ஆஃபீஸர். அதுக்கு கீழே ஜெனரல் மேனேஜர். அதுக்கு கீழே டெப்டி ஜெனரல் மேனேஜர். இதுதான் டாப் மேனேஜ்மெண்ட். இவங்க தான் டோட்டல் ஆர்கனைசேஷனையே கண்ட்ரோல் பண்ணுவாங்க.
அப்ப இது டாப் மேனேஜ்மெண்ட். இந்த டாப் மேனேஜ்மெண்ட் தான் இட் கிவ்ஸ் தி இன்ஸ்ட்ரக்ஷன் டு சீனியர் மேனேஜ்மெண்ட். சீனியர் மேனேஜ்மெண்ட்ல யாரா தெரியுமா? சீஃப் மேனேஜர் இருப்பாங்க. ஆச்சுங்களா? அடுத்தது இங்க என்ன பண்ணுவாங்க? அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர். ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர். இவங்க கீழே, இது இங்க கீழ இருந்து மேல வரணும். பிரசிடென்ட், சிஇஓ, சிஎஃப்ஓ, ஜிஎம், டிஜிஎம். இவருக்கு கீழே யாரு? ஏஜிஎம், அதுக்கப்புறம் சிஎம். இது வந்து என்னன்னா அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர், அவருக்கு கீழே சீஃப் மேனேஜர். ஆச்சுங்களா? அப்புறம் இவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் யாரு கொடுக்குறாங்க? மிடில் மேனேஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. இது டாப் மேனேஜ்மெண்ட், இது சீனியர் மேனேஜ்மெண்ட், இது மிடில் மேனேஜ்மெண்ட். மிடில் மேனேஜ்மெண்ட்ல என்ன வருது பாருங்க, மேனேஜர் ஒருத்தர் இருப்பார், சீனியர் மேனேஜர் இருப்பார். ஃபர்ஸ்ட் சீனியர் மேனேஜர், அதாவது ஏஜிஎம், சிஎம், சிஎம் கீழே சீனியர் மேனேஜர், சீனியர் மேனேஜர் கீழே மேனேஜர். அப்ப இவருக்கு கீழே யாரெல்லாம் வருவாங்க? ஜூனியர்ல கிளர்க்ஸ், ஆபீசர்ஸ். இப்ப இது எதுக்கு நம்ம சொன்னோம் அப்படின்னா, நான் லீனியர் அப்படிங்கிறது நீங்க இப்ப பார்த்த உடனே என்ன ஆயிடும்? டோட்டல் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். இப்ப புரிஞ்சிருச்சா? யார் யாரை கண்ட்ரோல் பண்றா? இவருக்கு ரிப்போர்ட் பண்ணணும், இவருக்கு ரிப்போர்ட் பண்ணணும், இவருக்கு ரிப்போர்ட் பண்ணணும். இவங்க எல்லாம் சேர்ந்தவங்க தான் டாப் மேனேஜ்மெண்ட். அப்ப இவங்க வந்து இவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணணும், இவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணணும், இவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். புரியுதா? இந்த ஹியரார்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஆச்சா? இதுதான் ட்ரீ டயக்ராம். அப்ப இது நல்லா புரிஞ்சு வச்சுக்கங்க. இப்ப நம்ம நெக்ஸ்ட் ரெண்டு சம் போட்டுட்டு, மேக்ஸிமம் எக்ஸாம்ல உங்களுக்கு இந்த மாடல்ல தான் வரும். இந்த மாடல்ல நீங்க எப்படி ஃபார்மேட்ல போட்டு பண்ணணும் அப்படிங்கறத இப்ப ஸ்கிரீன்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். நோட் மேக்கிங்ல இப்போ ஒரு எக்ஸசைஸ் சால்வ் பண்ண போறோம். எக்ஸசைஸ் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 1. Read the following passages carefully and make notes on it using headings, subheadings, etc. Provide a key for the abbreviations used. Use a format you consider suitable. உங்களுக்கு எந்த ஃபார்மேட் சூட்டா தெரியுதோ அதை நீங்க சூட் பண்ணிக்கலாம். Supply an appropriate title to it. ஒரு டைட்டிலை நீங்க செலக்ட் பண்ணி அதுக்கு வைக்கணும். இப்போ அந்த பேசேஜை படிக்கிறேன். Anything printed and bound in book size can be called a book. அப்போ என்ன? புக்கை பற்றி சொல்கிறாங்க. புக்குன்னா என்ன? இட் கண்டெய்ன்ஸ் எ பண்டில் ஆஃப் பேப்பர்ஸ் இருக்கும், அதில் நிறைய பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. பட் த குவாலிட்டி ஆர் மைண்ட் டிஸ்டிங்விஷ் த வேல்யூ ஆஃப் இட். அப்போ குவாலிட்டி, அப்போ புக்குன்னா எல்லா புக்கும் ஒன்றாயிடாது. சில புக்கு பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி இருக்கும், சில வந்து லெஸ் குவாலிட்டியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுது? அப்போ புக்கினுடைய குவாலிட்டி ஆர் மைண்ட் இது ரெண்டும் தான் டிஸ்டிங்விஷ் பண்ணுது, இந்த வேல்யூவை வேறுபடுத்தி காட்டுது, குவாலிட்டியும் மைண்டும். வாட் இஸ் புக் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். திஸ் இஸ் ஹவு அனட்டோல் ஃப்ரான்ஸ் டிஸ்கிரைப்ஸ். இப்போ அனட்டோலி ஃப்ரான்ஸ் அப்படிங்கிறவர் டிஸ்கிரைப் பண்ணுறாரு புக்குனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரகாரம். அப்போ என்ன ஆயிருது? புக்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த இதனுடைய மெயின் டாபிக் அதுதான். A series of little printed signs, essentially only that it is for the reader to supply himself the forms and colors and sentiments. அப்போ யார் பாருங்க படிக்கிறாங்க பாருங்க. ஒரு புக் அப்படிங்கிறது நிறைய பிரிண்ட் பண்ணியிருக்கும் வார்த்தைகளால், எழுத்துக்களால். ஆனால் அதை வந்து ரீடர் தான் வந்து என்ன பண்ணுறாங்க? அதுக்கு ஃபார்ம் பண்ணுறது, கலர் கொடுக்கறது, சென்டிமெண்ட் கொடுக்கறது எல்லாமே அவங்க தான். டு விச் தீஸ் சைன்ஸ் ஆர் கரஸ்பாண்டிங். அப்போ யார் இங்கே முக்கியம்? ரீடர்ஸ். அது எப்படி டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, இட் வில் டிபெண்ட் ஆன் ஹிம் வெதர் த புக் பி டல் ஆர் பிரில்லியன்ட். ஒரு புக்கை படித்த உடனே சூப்பர் புக்குப்பா, அருமையாக இருக்குப்பா அப்படின்பான். அப்பா போர் அடிக்குதுன்னு சொல்கிறவனும் இருக்கான். அப்போ ஹார்ட் வித் பேஷன் ஆர் கோல்ட் ஆஸ் ஐஸ். அதை வந்து எப்படின்னா ரொம்ப ஹாட்டாக பார்க்குறதும் கோல்டாக பார்க்குறதும் அந்த ரீடர்ஸ் தான். ஆர் இஃப் யூ ப்ரிஃபர் டு புட் இட் அதர்வைஸ், ஈச் வேர்ட் இன் எ புக் இஸ் எ மேஜிக் ஃபிங்கர். ஒவ்வொரு வேர்டுமே புக்கில் இருக்கிற ஒவ்வொரு வேர்டுமே மேஜிக் ஃபிங்கராம். தட் செட்ஸ் எ ஃபைபர் ஆஃப் அவர் பிரெயின் வைப்ரேட்டிங் லைக் எ ஹார்ப் ஸ்ட்ரிங் அண்ட் ஸோ எவோக்ஸ் எ நோட் ஃப்ரம் த சவுண்டிங் போர்ட் ஆஃப் அவர் சோல். அப்படின்னா பாருங்க, அதுதான் நம்ம மூளையில் இருக்கிற நரம்புகளை தட்டி எழுப்பி என்ன பண்ணுதான்? நம்ம ஆத்மாவுக்கு திருப்தி கொடுக்கக்கூடியது. ஸோ நோ மேட்டர் ஹவு ஸ்கில்ஃபுல், எப்படி திறமையாக இருக்கணுங்கிறத பற்றி பிரச்சனை இல்லை. ஹவு இன்ஸ்பயர்ட் த ஆர்டிஸ்ட் ஹேண்ட், த சவுண்ட் இட் மேக்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த குவாலிட்டி ஆஃப் ஸ்ட்ரிங் வித்தின் அவர் செல்ஸ். அப்போ என்ன? எந்த பாயிண்ட்டை எந்த கருத்துக்களை சொன்னால் அவங்கள சுண்டி இழுக்கப்படும் அப்படிங்கிறத பார்த்து சொல்கிறது தான் புக்ஸ் அப்படின்னு சொல்கிறார். Until recently, books were the preserve of small section of urban upper classes. நார்மலாக புக்கு படிக்கிறவங்க யாருன்னா பணக்காரங்க அப்படியே படிக்கிறாங்க. அர்பன் பீப்புள் அப்பர் கிளாஸ் தான் படிக்கிறாங்க. Some even today
மேக் இட் பாயிண்ட் டு கால் தெம்செல்ஸ் இன்டெலெக்சுவல்ஸ். அப்போ என்ன புக்கு, எனக்கு அந்த புக்கு படிச்சிருக்கேன், இந்த புக்கு படிச்சிருக்கேன், நான் தான் ஏன் புரியலன்ட்டு அப்படின்னு, நான் தான் இன்டெலெக்சுவல் அப்படின்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க. பட் இட் வுட் பி எ பிட்டி. புக்குனா எப்படி இருக்கணும், கடை கோடி மனிதனுக்கு போய் சென்றடையணும். இட் வுட் பி எ பிட்டி இஃப் புக்ஸ் வேர் மென்ட் ஒன்லி ஃபார் இன்டெலெக்சுவல். அப்பா அறிவாளிகளுக்கு தான் புக்ஸ்னா அப்போ யாருக்கு, நாட் ஃபார் ஹவுஸ் ஒய்ஃபுக்கு இல்லையா? வீட்டில் சமையல் பண்ணுறவங்க அவங்க படித்தா புரியாதா? விவசாயிகள் படித்தா புரியாதா? ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ் படித்தா புரியாதா? ஆர்டிசன்ஸ் வேலைக்காரங்க, லேபரர்ஸ் அண்ட் சோவான். அப்போ என்ன புக்குனா எப்படி இருக்கணும் அப்படின்னா, அப்பர் கிளாஸ் மட்டும் இருக்கக்கூடாது, அது மிடில் கிளாஸ், லோ கிளாஸ், படித்தவங்க படிக்காதவங்க, ஹவுஸ் ஒய்ஃப், ஃபார்மர், ஃபேக்ட்ரி ஒர்க்கரு, லேபரர்ஸ், இவங்க எல்லாமே படித்து புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணுமா. அப்போ பாருங்கள், இந்தியாவை பொறுத்தவரை இன் இந்தியா தேர் ஆர் ஃபஸ்ட் ஜெனரேஷன் லேர்னர். அப்படின்னா என்ன, இதுக்கு முன்னெல்லாம் புக்கு படித்து பழக்கம் இல்லை, இப்போ தான் புதுசாக படிக்கிறவங்க இருக்காங்கன்னு வச்சுங்க. அவங்களுக்கு எப்படி படிக்கிறது, ஹூஸ் பேரண்ட்ஸ் மைட் ஹாவ் இல்லிட்ரேட். இப்போ இந்த ஜெனரேஷனில் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா படிக்காதவங்களா இருப்பாங்க, பசங்க மட்டும் படிக்கிறவங்களா இருப்பாங்க. இப்போ அவங்க இப்போ தான் புத்தகத்தை படிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு புரிகிற லெவலில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும், எப்படி பண்ண போகிறோம். திஸ் போசஸ் ஸ்பெஷல் சேலஞ்சஸ் டு அவர் ஆத்தர்ஸ். அப்போ தான் என்ன ஆயிடுது, பாமர மக்களுக்கும் புரிகிற மாதிரி புக் எழுதணும்னா ஒரு சேலஞ்சாம். இந்த புக்கை எழுதுகிறவங்களுக்கே புரிய வைக்கணும், ஏன்னா அவங்களுக்கு புரிகிற நடையில் நம்ம எழுதணும். டு தோஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் வித் த டாஸ்க் ஆஃப் டிசிமினேட்டிங் நாலேஜ். அப்போ டாஸ்க் ஆஃப் டிசிமினேட்டிங்னு என்ன, ஸ்ப்ரெட் ஒய்ட்லின்னு அர்த்தம். அதாவது பரப்புறது, ஒரு இன்ஃபர்மேஷனை நாலேஜை பரப்பணும் அப்படின்னா அந்த ஆத்தர் எந்த லாங்குவேஜில் பண்ணால் எல்லா தர மக்களையும் போய் சென்றடையும் அப்படின்னு, இதுதான் அவருக்கு சேலஞ்சாக இருக்குதான். வி நீட் மச் மோர் ரிசர்ச் இன் த யூஸ் ஆஃப் லாங்குவேஜ். அப்போ என்ன ஆகிடும், அப்போ நிறைய ரிசர்ச் பண்ணணும், எந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணோம், ஆச்சா. அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் டெக்னிக்ஸ், எந்த டெக்னிக் யூஸ் பண்ணோம், பை விச் நாலேஜ் கேன் பி டிரான்ஸ்ஃபர் டு தீஸ் பீப்புள் வித்தவுட் டிரான்ஸ்மிஷன் லாஸ். அப்போ தான் அவனுக்கு புரிகிற லாங்குவேஜில் சொன்னால் தான் நம்ம என்ன சொல்ல வர்றோமோ அதை முழுசாக தெரிய வைக்க முடியும். புரியாத நாலேஜில் சொன்னீங்கன்னா அங்கே டிரான்ஸ்மிஷன் லாஸ் வந்துடும். நான் ஒன்று சொல்லியிருப்பேன், அவர் ஒன்று புரிஞ்சுக்குவார், தவறாக புரிஞ்சிருப்பார். Publishers should initiate campaigns to persuade people that a good book makes beautiful present. பப்ளிஷர் என்ன பண்ணோம், கேம்பெயின்ஸ் டு மக்களை தூண்டணும். எப்படி, இந்த புக்கு நல்ல பியூட்டிஃபுல் ப்ரெசென்ட்டுப்பா. த ரீடிங் எ குட் புக் கேன் பி த மோஸ்ட் ரிலாக்ஸிங் அண்ட் அப்சார்பிங் பாஸ்ட் டைம்ஸ். பாஸ்ட் டைம்ஸ்னால் என்ன தெரியுமா, என்டர்டெயின்மெண்ட்டு, ஹாபி அப்படின்னு சொல்கிறோம்ல, அதான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த புக்கை படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்குது, டைம் பாஸ் ஏற்படுது, அதே அறிவு நாலேஜும் வந்துடுது, டைமை நீங்கள் பாஸ் பண்ணலாம். பாஸ் டைம்ஸுங்கிறது. வி சுட் எய்ம் அட் புக்ஸ் ஆஃப் குவாலிட்டி நோ லெஸ் தேன் குவான்டிடேட்டிவ் எக்ஸ்பேன்ஷன் இன் ப்ரொடக்ஷன் அண்ட் சேல். இவ்வளோ புக்கு வாங்கினேன், இவ்வளோ சேல் பண்ணேன், இவ்வளோ லாபம் செஞ்சேன், அப்படி இல்லாமல் எய்ம் எப்படி இருக்கணுமா, எவ்வளோ புக்கு சேல் பண்ணாங்கங்கிறது இல்லை, எவ்வளோ மக்களை சென்றடைஞ்சிருக்குன்னு இருக்கணும். வி சுட் எய்ம் அட் புக்ஸ் ஆஃப் குவாலிட்டி, குவாலிட்டி புக்கு கொடுக்கணும். எதை பற்றி, குவான்டிடேட்டிவ் எக்ஸ்பென்ஷன் இருக்கக்கூடாது. எடு, ஒரு 2 லட்சம் புக்கை நான் விற்று வாங்கி வீட்டில் வச்சுக்கிறதுக்கா, அவன் படிக்கணும். கொஞ்சம் பேர் படித்தாலும் அந்த கருத்துக்கள் போய் சென்றடையணும். அன்லெஸ் ஒன் இஸ் கான்ஸ்டன்ட்லி எக்ஸ்போர்ட் டு த பெஸ்ட் ஒன் கேனாட் டெவலப் த டேஸ்ட் ஃபார் த குட். அப்போ என்ன வேணும், பெஸ்ட்டு எது அப்படின்னு எக்ஸ்போஸ் பண்ண வழியில் யாருமே அதை குட்டுன்னு சொல்லி டேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு புரிகிற நடையில் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அந்த லாங்குவேஜில் அதுக்கு என்ன ஆயிடுது, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்குது அப்படின்ட்டு. அப்போ இந்த புக்கை இப்போ நம்ம இந்த பேசேஜை படித்தோம். இந்த பேசேஜில் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இப்போ நான் சொன்னதுலேருந்தே உங்களுக்கு தெரியும். என்ன புக்ஸ்னால் என்ன, வெறும் பிரிண்ட் பண்ண எழுத்துக்கள் மட்டும் இல்லை, நாட் பிரிண்டட் சைன்ஸ், எழுதுன மட்டும் இல்லை. அதில் என்ன வருது, இது கலர். ரீடர் தான் என்ன பண்ணுறாரு, அந்த புத்தகத்துக்கு கலர் கொடுக்குறாரு, ஃபார்ம் கொடுக்குறாரு, சென்டிமெண்ட் கொடுக்குறாரு. ஆச்சா, அந்த படித்து பார்த்துட்டு இது போர் அடிக்குதா, நல்லா இருக்கா, அல்ல இல்லை இது என்ன மனசை தொடுதா தொடலையா அப்படின்னு சொல்கிறவர் யார், டீச்சர். அதுக்கும் இல்லாமல் என்ன, டிஃப்ரெண்ட் செக்ஷன் ஆஃப் சொசைட்டிக்கு இருக்குது. நம்ம நார்மலாக எந்த சொசைட்டிக்கு இருக்கோம், படித்தவங்க மேல்தட்டு மக்களுக்கு மட்டும் புரிகிற மாதிரி தான் நம்ம புக் எழுதுகிறோம். அது எப்படி இருக்கணுமா, அது என்ன அவருக்கு கன்சர்னாக இருக்குது ஆத்தருக்கு. எப்படி, அது ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் புரியணும், ஃபார்மர்ஸுக்கும் புரியணும், ஆர்டிசனுக்கும் புரியணும். இப்போ அடுத்த பாயிண்ட்ஸ் என்ன சொல்லலாம், இன்னொரு பாயிண்ட்டு, புக்ஸ் ஃபார் ஃபஸ்ட் ஜெனரேஷன் லேர்னர்ஸ். அப்போ அது சேலஞ்சாக இருக்குது ஆத்தருக்கு. அதனால் நிறைய ரிசர்ச், எந்த லாங்குவேஜில் சொன்னால் அவனுக்கு புரியும்னு ரிசர்ச் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் டீச்சிங் டெக்னாலஜியை டெவலப் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஆச்சா, அப்போ என்ன ஆயிடுது,
பப்ளிஷர் ரோல் என்ன, புக்ஸை வந்து நல்ல ப்ரெசென்ட்டில் கொடுக்கணும், அதுவும் என்ன பண்ணோம், அவன் ஆர்வமாக படிக்கணும், அது ரிலாக்ஸேஷன் இருக்கணும், அப்போ தான் வந்து அவன் டேஸ்ட் பண்ணி அதை படிப்பான் அப்படின்னு இருக்கு. இப்போ நீங்கள் ஆன்சரில் நீங்கள் இப்போ வாங்க ஆன்சர் அதில் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு எழுத வேண்டியது என்ன பாருங்கள், இந்த புக்கை பற்றி சொல்கிறவர் யார், அனட்டோலே ஃப்ரான்ஸ் அப்படிங்கிறவர் சொல்கிறார். அப்போ நீங்கள் என்ன பண்ணோம், ஹெட்டிங் நீங்கள் என்ன பண்ணலாம், வேல்யூ ஆஃப் புக்ஸ் அக்கார்டிங் டு அனட்டோலே ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாமா, வேல்யூ ஆஃப் புக்ஸ் அக்கார்டிங் டு அனட்டோலே. இப்போ இந்த அக்கார்டிங் டு அப்படிங்கிறது இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், புக்ஸுக்கு பதிலாக பிகேஎஸ்னு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அக்கார்டிங் அதுக்கு பதிலாக ஏசிசி அப்படின்னு சொல்லலாம், இதை அப்ரிவேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். புரியுங்களா, அதை வந்து கீழே வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம், கீன்னு போட்டு கீழே நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அப்போ வேல்யூ ஆஃப் புக்ஸ் அக்கார்டிங் டு அனட்டோலே ஃப்ரான்ஸ் என்னென்ன 2 பாயிண்ட், இதில் 2 சப்ஹெட்டிங் மாதிரி. என்ன, புக்ஸ்னா வெறும் பிரிண்டட் சயின்ஸ் மட்டும் கிடையாது, அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. நாட் ஒன்லி பிரிண்டட் சயின்ஸ், மியர்லினா ஒன்லின்னு அர்த்தம், நாட் மியர்லி பிரிண்டட் சயின்ஸ் ஃபஸ்ட்டு. அண்ட் தென் ரீடர் கிவ்ஸ், படிக்கிறான் பாருங்க, அவன் தான் பயனடைகிறான், அவனுக்கு தான் அது வந்து என்னது, எந்த கலர்ஸ்னால் கலர் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கூடாது, அவன் என்ன குவாலிட்டி கொடுக்குறான் அப்படிங்கிறது. அப்போ கலர்ஸ், ஃபார்ம்ஸ், சென்டிமெண்ட்ஸ், இது 3ஐயும் கொடுக்குறது யார் அப்படின்னா ரீடர். அப்போ 2வது சப்ஹெட்டிங்கில் அதில் நீங்கள் என்ன பண்ணலாம், ரீடர் கிவ்ஸ்னு போட்டு கலர்ஸு, ஃபார்ம்ஸு, சென்டிமெண்ட்ஸ். இந்த சென்டிமெண்ட்ஸ் வந்து 2ஆக பிரிக்கலாம். என்ன 2ஆக பிரிக்கலாம், அந்த சென்டிமெண்ட் எப்படி, அவனுக்கு போர் அடிக்குதா, இல்லை பிரில்லியண்ட்டாக இருக்கா, இல்லை அவனுக்கு வந்து என்ன, அவன் ஆத்மாவை தொடுதா, மனசை தொடுதா, புக்ஸ் வச்சா இந்த மாதிரி ஒரு புக்கை என் லைஃப்பில் படித்ததில்லை அப்படின்னு சொல்கிறானா. அப்போ இதுதான். அப்போ நீங்கள் பாருங்கள் எப்படி எழுதலாம் அப்படின்னா, வேல்யூ ஆஃப் புக்ஸ் அக்கார்டிங் டு அனட்டோலே ஃப்ரான்ஸ், அதை 2ஆக பிரிக்கிறோம். நான் இது புக்குனா பிரிண்டட் சயின்ஸ் மட்டும் கிடையாது. அப்போ என்ன ஆயிடுது, 2வது பாயிண்ட் ரீடர் கிவ்ஸ் கலர்ஸ், ஃபார்ம்ஸ், சென்டிமெண்ட்ஸ் 3 கொடுக்குறாங்க. இந்த சென்டிமெண்ட்ஸை 2ஆக மறுபடியும் சப்ஹெட்டிங் 2 என்ன, அது பிரில்லியண்ட்டாகவும் இருக்கலாம், போரிங்காகவும் இருக்கலாம், டச்சஸ் அவர் சோல்ஸாகவும் இருக்கலாம். ஹெட்டிங்கு மட்டும் எழுதுனா போதும், நீங்கள் எழுதி பேர பக்கமாக எழுத தேவையில்லை. இது வந்து ஏ பாயிண்ட்டு. அடுத்தது புக்ஸை பற்றி இன்னும் என்ன சொல்லலாம், புக்ஸ் எத்தனை செக்ஷனுக்கு, டிஃபரெண்ட் செக்ஷன் ஆஃப் சொசைட்டிக்கு இருக்கா, என்ன இன்டலெக்ட்டுக்கும் இருக்குது, அதே சமயத்தில் மென்ட் ஃபார் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், ஃபார்மர்ஸ், ஆர்டிசன்ஸுக்கு இருக்குது இல்லையா, அது படித்தோம் இல்லையா, அதை 2வது பேராகிராஃபாக வச்சுக்கலாம். புக்ஸ் ஆர் மென்ட் ஃபார் டிஃபரெண்ட் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி. எப்போ, நார்மலாக அன்டில் ரீசன்ட்லினா, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்ன வரைக்குமே புக்ஸை யார் படிச்சிருக்காருன்னா ஒன்லி இன்டலெக்ட் மட்டும் தான் படிச்சிருக்கான். அன்டில் ரீசெண்ட்லி புக்ஸ், பிகேஸ்னா புக்ஸ் வேர் ரெட் ஒன்லி பை இன்டலெக்ட். பாயிண்ட் நம்பர் 2, மென் ஃபார், இது புக்ஸ்னு அவன் மட்டும் படிக்கிறது இல்லை, ஹவுஸ் ஒய்ஃபும் படிக்கணும், ஃபார்மர்ஸும் படிக்கணும், ஆர்டிசனும் படிக்கணும், இவங்க எல்லாம் படிக்கணும், அதையும் மென்ஷன் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகிடுது, புக்ஸுங்கிறது ஃபார் டிஃபரெண்ட் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி, அதை போடணும். அடுத்தது ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் லேர்னர் அப்படின்னு போட்டோம் இல்லையா, அது புக்ஸ் ஃபார் ஃபஸ்ட் ஜெனரேஷன் லேர்னர்ஸ், அது பாருங்கள். அப்போ என்ன ஆகிடுது, ஃபஸ்ட்டு ஜெனரேஷன்னா என்னங்க, அவங்க அப்பா அம்மா படிக்காதவங்க, இன்றைக்கி தான் புக்கை படிக்க ஆரம்பிக்கிறாங்க பசங்க, அவங்களுக்கு சொல்லணும்னா அவங்களுக்கு புரிகிற லாங்குவேஜில் சொல்லணும், அது என்னவா இருக்குதான், சேலஞ்ச் ஃபார் ஆத்தர், அதுதான் ஃபஸ்ட்டு சேலஞ்ச் ஃபார் ஆத்தர். அண்ட் தென் அவங்களுக்கு புரிகிற லாங்குவேஜ் சொல்லணும்னா ரிசர்ச் பண்ண வேண்டியிருக்குது, நீட் மோர் ரிசர்ச் இன் யூஸ் ஆஃப் லாங்குவேஜ், LANGனா லாங்குவேஜ். அப்போ அந்த எந்த லாங்குவேஜில் சொன்னால் அவனுக்கு புரியும் அப்படின்னு ரிசர்ச் பண்ண வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லை, டீச்சிங் டெக்னாலஜி, டெக்னிக்கை வந்து நம்ம என்ன பண்ணோம், டெவலப் பண்ண வேண்டியிருக்குது, நீட் ஃபார் டெவலப்பிங் டீச்சிங் டெக்னிக். அப்போ என்ன பண்ணோம், அப்போ தான் வந்து நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர், நீங்கள் என்னென்ன அவனுக்கு புரிகிற லாங்குவேஜில் சொன்னால் தான் நான் சொன்னதெல்லாம் அவனுக்கு புரிய வைக்க முடியும், அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும், டிரான்ஸ்மிஷன் லாஸ் ஏற்படும் அப்படிங்கிறது தான். வித் YW, அதாவது W/O போட்டால் வித்தவுட் அப்படின்னு அர்த்தம், வித்தவுட் டிரான்ஸ்மிஷன் லாஸ். அப்போ நாலேஜை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அவங்களுக்கு, என்னென்னா டிரான்ஸ்மிஷன் லாஸ் இல்லாமல். அடுத்தது பப்ளிஷர் ரோல், D. அப்போ என்ன, கேம்பெயின் பர்சுவேட் பண்ணும். எப்படி பர்சுவேட் பண்ணும், அப்போ புக்ஸ்லாம் வந்து நல்ல ப்ரெசன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, புக்ஸ் மேக் குட் ப்ரெசன்ஸ் அப்படின்ட்டு. அடுத்தது ரீடிங் ஏ ரிலாக்ஸிங் பாஸ் டைம். இப்போ நீங்கள் சினிமா பார்க்குறது மற்றதெல்லாம் ரிலாக்ஸேஷன் இல்லை, நீ படிக்கிறதே ஹாபியாக வச்சுக்கணும், அதுதான் வந்து பாஸ் டைம் அப்படிங்கிறது. அப்போ ரீடிங் ஏ ரிலாக்ஸிங் பாஸ் டைம்.
இப்போ நீங்கள் என்னென்னலாம் அப்ரிவேஷன் இதில் போட்டு எழுதியிருந்தீங்கன்னா ஆச்சா எழுதியிருந்தீங்கன்னா நீங்கள் எழுதலாம். இப்போ ஏசிசினா அக்கார்டிங், ஃபஸ்ட்டுனா ஃபஸ்ட்டு, அதை ஒன்று போட்டு எஸ்டி போட்டால் ஃபஸ்ட்டு, புக்ஸ் பிகேஎஸ்னா புக்ஸு, ஜென்னுனா ஜெனரேஷன், டிஐஎஃப்எஃப் அப்படின்னா டிஃப்ரெண்ட், எல்ஏஎன்ஜினா லாங்குவேஜ், இன்டலெக்ட்னா இன்டலெக்சுவல்ஸ், டெவ் அப்படின்னா டெவலப்மெண்ட், டபிள்யூஓனா வித்தவுட்டு, டிரான்ஸ்மிஷன் அதாவது எம்எஸ்என் அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் ஆச்சுங்களா. இதுதான் ஃபஸ்ட்டு. அண்டர்ஸ்டாண்ட்?